பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை பொழுது எப்படி இருக்கிறது? காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதா? ஒவ்வொரு புதிய நாளுக்குரிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நடத்துகிறவர். அவருடைய கிருபை தாங்குகிறதுனால இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் என்ன காரியம் குறுக்கிட்டாலும் ஆண்டவர் கூட இருந்து ஜெயம் கொடுத்து நடத்துவார். பிறகு இதுக்கு பயப்படணும், நீங்கள் பயப்படக்கூடாது. இதுன்னு ஒரு குதிரையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி தோணுதா? வேத புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, யுத்தத்திலே சிறந்த குதிரையாய் தேவன் தன் பிள்ளைகளை மாற்றுவார் என்பதாக. அதை நினைவு கூறும்படி குதிரை பற்றி ஒரு 6 காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத வசனங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் எழுப்புதலுக்காக ஒரு யுத்த குதிரை போல செயல்படணும். அதை நினைவு கூறும்படி தான் இது செய்து அந்த வசனங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில் அதில் ஏலிம் கார்டன் என்று சொல்லி அங்கே ஜனங்கள் தங்குகிற சில கூட்டம் நடக்கிற இடம்லாம் இருக்கிறது. அங்கே தான் இது இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களை வாசித்து அறிந்து கொள்ளலாம். சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 118 சங்கீதம் 15வது வசனம், நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கம்பீர சத்தம், அழுகையின் சத்தம் இருக்குது, சிலர் அழுதுகிட்டே இருப்பாங்க. முறுமுறுப்பின் சத்தம் இருக்குது, சிலர் ஏன் எனக்கு அப்படி நடக்கு இப்படி நடக்குன்னு முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. சோர்பின் சத்தம், என்ன நடந்து என்ன பிரயோஜனம், ஒரு விரக்தியா பேசுகிற சத்தம். கம்பீர சத்தம்னா மகிழ்ச்சியின் சத்தம், சந்தோஷத்தின் சத்தம். இந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தின் சத்தம் அது ரட்சிப்பின் சந்தோஷத்தின் சத்தம். அந்த ரட்சிப்பு என்பது ஆண்டவர் இயேசுவினால் மீட்கப்பட்ட ஒரு அனுபவம், பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் தான் ரட்சிப்பு என்பது. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, கம்பீர சத்தம் எப்போ உண்டாகுனா ரட்சிக்கப்படும் போதுதான் உண்டாகும். யாருடைய வீட்டுக்குள்ள? நீதிமான்களுடைய கூடாரன்னா நீதிமான்களுடைய வீட்டுக்குள்ள. ஒரு பாவியனுடைய வீட்டுக்குள்ள இந்த கம்பீர சத்தம் இருக்காது. அங்கே சண்டை சத்தம் இருக்கும், முறுமுறுப்பின் சத்தம் இருக்கும், அங்கே பிரச்சனைகளை குறித்து பேசுகிற சத்தம் இருக்கும். ஆனால் நீதிமான்களுடைய கூடார வீட்டுக்குள்ளதான் இந்த சத்தம் உண்டாகும். நீங்க நீதிமானா இருக்கிறீங்களா? நம்ம நீதிமான் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படி சொல்றீங்களா? ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறாரு. அப்போ இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் கூட நீர் இருக்கணும்னு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்ப நீங்கள் நீதிமான் தானே? தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம். குறைவு இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில நீங்கள் நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள் தான். அதனால அதுக்கப்புறம் நம்ம நீதியா நடக்கிறதுல கவனம் செலுத்தணும். நம்முடைய பேச்சில, செய்கையில எல்லாமே நீதி காணப்படணும். அநீதியான காரியத்தை பேசக்கூடாது, செயல்பட்டு விடக்கூடாது. அப்போ நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு கம்பீரமான மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாயிருக்கும். இந்த சத்தம் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள காலையில் எழும்பின ஒரு பாட்டு சத்தம், ஸ்துதியின் சத்தம், கம்பீரமாய் ஆண்டவரை பாடி மகிழ்கிறது. காலையிலிருந்து ஒரே சண்டை, பிரச்சனை, முறுமுறுப்புன்னா சரியில்லை. உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகணும். ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க என்னை ரட்சித்து நீதிமான் ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம். எங்க வீட்டுக்குள்ள கம்பீர சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகணும். எங்க வீட்டுக்குள்ள காணப்படுகிற முறுமுறுப்பின் சத்தங்கள், அழுகையின் சத்தங்கள், சண்டையின் சத்தங்கள் எல்லாம் மாறி எங்க வீடு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.